ஹலோ கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற பாட்டோட ஒரு பெயிண்டரை மாதிரி தெரிஞ்ச ஐம் ரெடி. சாரி, ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். அப்போ நீ பொடி நட்டிட்ட மாட்டியா? மாட்டேன். ரூடாக நண்டுக்க மாட்டியா? மாட்டேன். பனிஷ் பண்ண மாட்டியா? மாட்டேன். என்னோடய ஒட்டுமொட்ட லவ்வை மட்டும்தான் உனக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். அந்த லவ் போடாடாங்கிற மாதிரி திங்க் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா லவ்வை கொடுக்கட்டான்னு ட்ரை பண்ணுவேன். உன்னை கஷ்டப்படுத்த திங்க் பண்ண மாட்டேன். அப்படியா? சரி, ஒர்க்க பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு சுகாவுக்கு பேக் சைடில் வந்தபடி சுகாவோட சோல்டரை அப்படின்னு நம்ம ஜிமினை பிடிச்சி விட்றாரு, மசாஜ் பண்ணுற மாதிரி. என்ன பண்ணுறேன் எனக்கு கிட்டேயும் சொல்கிறக்கிட்டையும் என்னோடய கிராண்ட்மாடா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் சில டைம் டிப்ரெஷனில் கொஞ்சம் பாடி பெயினில் வேண்டாம் இந்த மாதிரி தான் பிடிச்சி விடுவாங்க. எனக்கு அப்புறம் கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆகும். நான் உனக்கு பிடிச்சி விட்றேன், நீ ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், நீ இந்த மாதிரி பேசுகிறத கேட்க சொல்லி என் டிப்ரெஷன் குறைஞ்சிடுச்சு. சரி இதுவும் நல்லா இருக்குது, உன்னோட ஃபிங்கர்ஸ் என்னோடய பாடியை டச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், யோங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவை அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா சுகா அப்படி ஸ்மைல் பண்ணபடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. இந்த மொத்த மூமெண்ட்டையுமே நட்டாஷா நோட் பண்ணுறான். அப்போவே எனக்கு டவுட்டு வந்துச்சு. என்னடா சிஓசான்னு யார் மேலேயும் காட்டாட ஒரு கேரு இவன் மேலே மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. இது கேர் கிடையாது, லவ்வு. பாஸுக்கு இவன் மேலே ஃபீலிங்கு. எப்படியோ லவ்வை சொல்லவும் செஞ்சிட்டாங்க போலுக்கே. இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்தா அப்போ 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டீங்களா? பட் சுகாவோட டேட் ரொம்ப பேட் டேடாச்சு. அப்போ பாஸோட டேடுக்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் இங்கே நடக்கிற மூமெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி இவன் நக்கலாக சிரிச்சபடி உன்கிட்டயே கெஞ்சி கதறி அழுற அளவுக்கு அந்த சுகா அன்னைக்கு பண்ணிட்டாம்லடா. அப்படி இருக்கும் சில உங்கள் 2 பேரையும் ஹாப்பியாக நான் இருக்க விட்டுருவேனா? இன்னைக்கு என்னால் உங்களை நோட் பண்ணதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை நான் ப்ரூஃபாகவே எடுத்துக்கொண்டு போய் சுகாவோட டேட் என்னோடய ஓல்டு பாஸ்கிட்ட கொண்டு கொடுக்கட்டு தான் போகிறேன். அதோட உன் சாப்டர் க்ளோஸ் ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி நட்டாஷா இந்த மாதிரி நோட் பண்ணப்படியே கரெக்டாக அவளோட ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு போகிறான். இப்போ அப்படியே டேஸஸ் ஒரு 1 வீக் போகுது. இந்த மாதிரி 1 வீக் பண்ணான். இப்போ ஜிமினா கூட தான் பார்க்கில் நம்ம சுகா இருக்கிறாரு. என்ன யோங்கி எதுவுமே பேசாமல் ரொம்ப சைலண்டாக என் ஃபேஸையே பார்த்துட்ருக்க, என் ஃபேஸை பார்த்துட்ருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தியா என்ன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி உன் ஹேண்ட்ஸ் அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கணும் போலே இருக்குது, பேபி மாதிரியே உன்கிட்ட ப்ளே பண்ணணும் போலே இருக்குது, அதுக்கு மேலே உன்கிட்ட உன்னோட டேடி மாதிரியும் ப்ளே பண்ண திங்கிங் வருது, பட் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறியேங்கிற மாதிரி ஜிமினோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண வேண்டாம். நான் தான் கிஸ் பண்ணுவேன்ருக்கேன், நீ கிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாம் ஜிமினா என்ன செய்வார்னா சுகா பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து சுகாவோட செஸ்லேயே அப்படியே ஹெட்டை வச்சபடி ரொம்ப அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பார். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோடய கிராண்ட்மா அவங்கள பார்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, என் கூட சேர்ந்து என்னோடய ஹவுஸுக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசினா கண்டிப்பாக வரேன், ஆனால் பட் இன்றைக்கி என்னால் வர முடியாது, எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு ஒர்க் இருக்குது, நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாக்கிட்ட எல்லாத்தையுமே பேசிவிட்டு கரெக்டாக ஜிமினாவோட ஹவுஸ்கிட்டே கொண்டு வந்து விட்டுட்டு சுகா அப்படியே நேராக மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போகிறாரு. இந்த மாதிரி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போனோம். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு சைடு தான் காட்டிட்டு ஜங்குக்கும் நான் டேட்டுக்கு வந்துருக்காங்க. ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணப்படி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட டேட் தான் இந்த மாதிரி ஜங்கு கூட க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட் அண்ட் ஜங்குக்டேயோட ஃபேஸ்லலாம் பிக்கிஸ் பண்ணபடி ப்ளே பண்ணுற மூமெண்ட், ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட், 2 பேருமே அதை சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்ற மூமெண்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப லவபிளாக இருக்கிற மூமெண்ட்டை கிம் நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட காலேஜ் ஸ்டடி ஒர்க்கு திங்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கே வந்து டேட் பண்ணிகிட்ருக்கியா, அது யாருன்னே தெரியல, 100% கூட உனக்கு டேட்டா அப்படிங்கிற மாதிரி
டென்ஷன்லேயே கிம் இந்த மொத்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு கோவத்திலே அப்படியே அங்கேருந்து போனால் ஜாக்குமே இந்த மொத்த மூமெண்ட்டையும் பார்க்குறான். ஜொங்கு கூட ரொம்ப க்ளோஸாக 2 பேரும் அந்த அளவுக்கு செம்மையாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவனும் டென்ஷனான பொசிஷன்லேயே அங்கேருந்து போனான். சுகா தான் மாஃபியாவை பார்க்குற பிளேஸ்குள்ளே என்ட்ராகி பர்சனல் பாடி கார்டை ஹேரியை நோட் பண்ணுறாரு. எதுக்குடா? என்ன ஆச்சு? பாஸ், நம்ம இப்போ நியூவாக ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இன்வால்வ் ஆனாமே, அதர் கண்ட்ரிலேருந்து கூட ஒரு மாஃபியா டீல் நமக்கு வந்துச்சு. ஆமாம், அதெல்லாத்தையும் ஜங்குக்கு தானே பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருந்தா. ஆனால் பாஸ், அதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்களோட பிரதர் கரெக்டாக ஒர்க்கப் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பசண்டை 3 to 4 டைம்ஸ்க்கு மேலே மீட்டிங் பிளேஸுக்கு அட்டன் பண்ணவே போகல. அடுக்கப்பட்டியில் மார்க்டான்ற பிளேஸுக்கு போயிருக்கான். அங்கே டீல் ஜங்குக்கு வரல, நீங்கள் வரலங்கிறதுனால டீலை 4 டைம்க்கு மேலே கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த டீல் நம்ம ஹேண்ட்ஸை விட்டு 100%க்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு சுகா ரொம்ப ஷாக்கானா. அது மட்டும் இல்லை, அதே பிளேஸில் இந்த டீலை வாங்க போகிறது யாருன்னா உங்களோட எனிமி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் சுகாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஜங்கு கூட நம்பருக்கு அப்படியே கால் பண்ணால் டேட்டை ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த ஜங்குக்கிட்ட அந்த காலை பிக் பண்ணவும், என்ன மாட்டிட்டா ஒர்க்கை பண்ணிகிட்ருக்க, உனக்கு நான் என்ன ஒர்க்கடா கொடுத்துங்கிருந்து அனுப்புனேன், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி செம கோமா கட்டுனா. நான் என்ன ஒர்க்கு பண்ணேன், இல்லாட்டி பர்ஃபெக்டாக தானே பண்ணிட்டு வந்துருக்கேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சொன்னால் இப்போவே மோஃபியா ஒர்க் பார்க்குற ப்ளேஸ்க்கு கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி திட்டவும், சரி ஓகே டேம்மா, எனக்கு ஒர்க் வந்துருச்சு, கால் தானே வந்துச்சு, அந்த காலில் தான் ஒர்க் வந்துருக்கு, சரி நீ அப்போ சேஃபாக ஹவுஸுக்கு போயிடும், நான் உனக்கு எதாக இருந்தாலும் கால் பண்ணுறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கட்டில் பிக்கிஸ் பண்ணப்படி ஜொங்குக்கு அப்படியே நேரம் அங்கேருந்து கிளம்புனா மார்க்குக்கிட்ட நம்ம ஜொங்குக்கு கால் பண்ணுறாரு. பட் மார்க்கோட மொபைல் ஃபுல்லாக ரிங் ஆகுது. ஏன்னா மார்க்கே சுகாவுக்கு முன்னாடி தான் பயங்கரமாக அடி வாங்கின பொசிஷனில் உட்காந்துருக்கான். சுகா கோவத்தில் கண்ட மெனிக்கு அடிச்சிருக்காரு மார்க்கம். அந்த பொசிஷன்லேயே மொபைலையே பார்த்தபடி மார்க் இருந்தால் என்ன இவன் பிக் பண்ண மாட்டாங்கிறான்ங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்குமே கரெக்டாக மோஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்குள்ளே என்றான்னா மார்க்கை இந்த மாதிரி அடிச்சிருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே உன்னை யாரடா இந்த மாதிரி அடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட வேண்டாம். ஜங்குக்கே ஒரு பஞ்சு விடுமா, ஃபேஸில் கரெக்டாக சீக்ஸில் பஞ்சு விழுறதை பார்த்துட்டு பாஸ் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கு சுகாவை நோட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே பஞ்சு வாங்கின பொசிஷன்லேயே அப்படியே திரும்பி சுகாவை பஞ்சு பண்ணுற அளவுக்கு க்ளோஸாக வந்தாலும் ஹயாங்னோடனே அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடி இப்போ என்ன எதுக்கு இந்த மாதிரி அடிச்ச நீ அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா நம்ம சுகாடாம் இந்த மாதிரி நான் ஒரு டீல் விஷயமா ஒன்று அதர் கண்ட்ரிக்கு அனுப்பினோம்ல, அந்த ஒர்க் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் கிடைக்கும், அந்த டீல் நமக்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி தான் நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த டீல் எனக்கு கிடைக்காம இருக்கிறத விட அது என்னோட எனிமிக்கு கிடைக்கிறதாண்டா எனக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுவே தெரியாது. ஒழுங்கு மரியாதை உன் பாடி கார்டை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு. அதர் கண்ட்ரியில் போய் அங்கே இருக்கிற மொத்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த டீலை எப்படியாவது அந்த பர்சன்டோட ஆன்சர்லேருந்து வாங்கிட்டு நீ இந்த பிளேஸ்க்கு வர. டீல் எனக்கு கிடைக்கணும். என்கிட்ட தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ண இப்போ நியூவாக என்ட்ரா இருக்காம்ல அவனும் ஃபினிஷ் ஆகணும். 2 ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு நீ திரும்ப வரணும். ஹயாங் அது டேயோட ஹவுஸில் டேக்கு ஒன்றும் ஆகாது, அவன் ஹவுஸ்லேயே தான் இருப்பான், அவனுக்கு என்ன ஆகப்பட்டு ஒர்க்கை குயிக்காக முடிச்சுட்டு உன் டே கிட்ட போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு என்ன பேச வரான் அப்படிலாம் எதுவுமே கேட்காம ஒர்க்கை கொடுத்து அனுப்புகிறாரு. ஜங்குக்குமே சரி ஓகே ஹயாங் எங்கே தானே இருக்காரு, டே பாட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்குமே அதர் கண்ட்ரிக்கு உடனே கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி கிளம்புனா இப்போ டேயோட நம்பருக்கு தான் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிளம்புனா டே தான் இப்போ கிம்முக்கு முன்னாடி தான் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா டேயை பயங்கரமாக நம்ம கிம்மு பனிஷ் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்லாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம டேயோட மாம்டா எதுக்காக இந்த மாதிரி அடிக்கிறீங்க, எதுக்காக இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறீங்க, அவனை எதுவும் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாடுக்கிட்ட இருந்து மாம் தான் சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹக் பண்ண பொசிஷனில் இதுக்கு மேலே அவனை அடிக்காதீங்கிற மாதிரி டேயை கிரிப்பாக பிடிச்சிருந்தா ஜங்குக்கிட்ட இருந்து கால் வர அந்த மூமெண்ட்டை நம்ம கிம் நோட் பண்ணிவிட்டு அந்த மொபைலை அப்படியே எடுத்து பிக் பண்ண போனாட்டே கரெக்டாக அந்த மொபைலை வாங்க வேண்டாம். இப்போ கூட ஒரு ஸ்லாப் பண்ணுற வேகத்திலேயே நம்மகிட்டே அப்படியே ஃப்ளோரில் போய் விழவும் அந்த கால் அப்படியே கிம் பிக் பண்ணா, பேபி என்னோடய ஹயாங் எனக்கு ஒரு ஒர்க்கு விட்ருக்கான், நான் ஒர்க்கு விஷயமா அதர் கண்ட்ரிக்கு போகிறேன்,
எப்படியும் அதர் கண்ட்ரிலேருந்து திரும்பி வர்றதுக்கு 2 வீக்ஸ் கிட்ட ஆயிரும். இருந்தாலும் நான் குயிக்காக ஒர்க்கை முடிச்சுட்டு நான் 1 வீக்கில் வந்துடுறேனே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினா இதை கேட்டுட்டு ஷாக் ஆகி ஜங்குக் ஜங்குக்கு நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஃப்ளோர்லேருந்து எழுந்து ஜங்குக்கிட்ட பேசலாம், நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறது என் டேடுக்கு தெரிஞ்சிருச்சின்னு சொல்லதுக்காக பேகமல்டு வந்து ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். ஜாக் அப்படியே கிரிப்பாக டேயை பேக் ஆக் பண்ண பொசிஷன்லையும் டேயோட மவுட்டை கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். அங்கிள் அங்கிள் என்ன பண்ணுற, விட்றா விட்றா, நான் ஜங்குக்கிட்ட சொல்லணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்கு கிட்ட இருந்து மூவ் ஆனாக்க எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் ஜாக் ரொம்ப ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே என்ன விட்டுட்டு நீ அவனை லவ் பண்ணிகிட்ருக்கியா, அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருக்கான். இப்போ பாரு, நான் என்ன பிளான் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்தோன்னா அந்த பிளானை நான் 2 டேஸில் என் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக் இந்த மாதிரி டேயை நோட் பண்ணபடி இருந்தால் கிம் அப்படியே அந்த காலை கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்கிட்டா நீங்கள் டேக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைங்க, அதுவும் ரொம்ப நல்ல பர்சன்டா, உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்டா, அப்படி நம்ம பிஸ்னஸ் ஃபேமிலி சர்க்கிளில் உள்ள ஒரு குட் பர்சன்ட்டுக்கு டேயை மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்கிற மாதிரி இப்படி சொல்கிறத கேட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி டேட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டேயை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலியாக வேணுங்கிற மாதிரி அவன் பேசுகிற எல்லா வேர்டுமே கரெக்டாக ஜாக்கை பாயிண்ட் பண்ணுற மாதிரியே பேசுகிறான். நல்லா ஒர்க் பண்ணணுமா, அப்புறம் டேயை பத்திரமா பார்த்துக்கணுமா, டேயோட ஹவுஸு அவனோட ஹஸ்பண்ட் ஹவுஸுமே டேக்கு நியூ பிளேஸாக இருக்காத மாதிரி ஒரு ரிலேட்டிவ் பர்சன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே மேரேஜ் பண்ணி கொடுங்கிற மாதிரி இப்படி எக்கச்சக்கமாக பேசுகிறது கேட்டு கிம்முமே ஓகே டேக்கு மேரேஜ் பண்ணிட வேண்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன டக்குன்னு மேரேஜின்ட்டாருங்கிற மாதிரி ஜாக்கே ஒரு செகண்டில் ஷாக் ஆனோம். டே அதுக்கு மேலே ஷாக் ஆகி டேட் என்ன சொல்கிற, என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, மேரேஜ் பண்ணி வைக்க போறியா, யாருக்கு, நீ என்ன திங்க் பண்ணுற, இங்கே பாரு டாடி, என்ன நீ அடித்த பனிஷ் பண்ண என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் மேரேஜ்லாம் நான் யாரையும் பண்ணிக்க மாட்டேன், நீ சொல்கிற பர்சன்டெல்லாம் நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, அதெல்லாம் முடியாது டே, 2 டேஸில் உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன். 2 டேஸ்க்குள்ளேயா, ஐயோ இந்த கிம்மு நம்மளை தவிர வேறு யாரையாவது டேக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு திங்க் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஷாக்கில் ஜாக் நோட் பண்ணால் உனக்கும் ஜாக்குக்கும் 2 டேஸ் கழித்து மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன். என்னோடய கம்பெனி எல்லாத்தையுமே இப்போ அவன் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான். என்னோடய ப்ராப்பர்ட்டிஸும் பிறகு என்னோடய மணிஸ் அமௌண்ட்ஸ் லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் தான் இப்போ ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான், ஒரு கார்டியன் மாதிரி, என்னோடய பர்சனல் செக்யூரிட்டியாக. அப்படி இருக்க சொல்ல இந்த பிளேஸுக்கு நான் மூவ் ஆன் ஆகி நீ இந்த பிளேஸுக்கு சிஓ ஆகிற அந்த பிளேஸ்க்கு உனக்கு மொத்த சப்போர்ட்டாக பர்சனல் பாடி கார்டாக மட்டும் இல்லாமல் உன்னோட பெஸ்ட்டு ஹஸ்பண்டாகவும் இருந்து ஜாக்கு எல்லா ஒர்க்கையும் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டு ஜாக்குக்கு ஆனந்தம் இந்த மாதிரி ஆப்பில் டேயை நோட் பண்ணிட்டு இருந்தா முடியவே முடியாது, என்ன வளரிட்டு இருக்கீங்க, ஜாக்கை நான் எப்போவுமே மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை வச்சு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. என்னால் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, உங்களோட சிஸ்டரோட சன்னுனா நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா, முடியவே முடியாது, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், முக்கியமாக ஜாக்கை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணோம். டே அப்படியே புஷ் பண்ணி இழுட்டு கொண்டு வந்து வேகிட்டுலேயே டேயோட ரூமுக்குள்ளே தள்ளி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. டே நார்மலாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு வருவார்ல, இப்போ அந்த லாக்கையும் பிரேக் பண்ணபடி நீ இந்த ரூம்குள்ளே இரு 2 டேஸும், 2 டேஸ் கழித்து மேரேஜ் அன்னைக்கு நீ இந்த ரூமை விட்டு வெளியே வந்தா போட்டுங்கிற மாதிரி நம்ம கிம்மு பேசுகிறத கேட்டுட்டே தான் டோரை வந்து பயங்கரமாக நாக் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. பட் இப்போ டேயாலேயே ஓப்பன் பண்ண முடியல. டேடு என்ன பண்ணுற டேடு, ஏன் இந்த மாதிரி என்னை சாக அடிக்கிற, இவ்வளோ ரிச்சாக இருக்கிறதுனால தான் நீ இந்த மாதிரி இப்போ டேடி என்ன பண்ணுறீங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி டே இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரி டேயை ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்கங்கிற நியூஸ் நம்ம ஜங்குக்கும் தெரியல. ஜங்குக் மட்டும்தான் இங்கேருந்து அதர் கண்ட்ரிக்கு கிளம்பியிருக்காரு. மார்க் இதே பிளேஸில் தான் இருக்கார். மார்க் வர பயங்கரமாக அடிச்சிட்டார்ல சுகா அந்த மூமெண்ட்டுக்கு நீ இங்கே இரு, நானே சிங்கிளாக ஒரு 10 பாடி கார்ட்ஸோடு போய் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுதுங்கிற மாதிரி ஜங்குக்கும் 10 பாடி கார்ட்ஸ் மட்டும்தான் இங்கேருந்து கிளம்பி போயிருந்துருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு மார்க் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தேன். டே நான் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறேன், எதுக்கும் நீ ஹயாங்கியும் நோட் பண்ணிக்கோ, அப்புறம் என்னோடய பேபியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி மார்க்கிட்ட சொல்லவும் நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் ஹயாங்கோட ஒர்க்லேயும் ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம்
டே பாஸ் என்னென்ன பண்ணுறாங்கிறதே நோட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம மார்க் பேசிகிட்டு இருந்தா அப்படியே ஒரு ஒன் டே மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ கம்பெனிலடா இப்போ நம்ம சிஓ ரூம்லடா சுகாடா நம்ம ஜிமினாவை நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிமினா க்யூட் ரியாக்ஷனில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஏதோ காலேஜ் ப்ரோக்ராமா அதுக்காக இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். ஜிமினா இந்த மாதிரி டான்ஸ் ஆடின பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு சுகாடா ஒரு ஐயை பிளிங்க் பண்ணபடி பிளாங்கிஸ் பண்ணவும் ஜிமினா ஜாக்காகி ஹே இந்த மாதிரி பிரேக் பண்ணக்கூடாது நான் பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம சுகா பக்கத்துலேயே வந்து சுகாவை பயங்கரமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தான். சுகா அப்படியே புஷ் பண்ணி ஜிமினா அவரோட டைஸில் உட்கார வச்சபடி இன்னைக்கு நீ எனக்கு கிஸ்ஸே தரலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினா ஒரு மாதிரி ஷை ஆகி சுகாவோட ஃபோர்கெட்டில் போய் கிஸ் பண்ண போனால் அப்படியே சுகா ஃபேஸ் அங்கிட்ட இங்கிட்ட எடுக்கிறாரு. என்ன இன்னைக்கு ஃபோர்கெட்டில் கிடையாது, சரி நான் சீட்ஸில் தரேன், சீட்ஸும் கிடையாது, என்ன வேறு எங்கே தரணும்? அப்போ என்னோடய லிப்லன்னா நீ நிற்க தரணும். அதெல்லாம் முடியாது. ஏய் அன்னைக்கு எனக்கு எத்தனை கிஸ் கொடுத்தேன், இப்போ என்ன நானாக கிஸ் பண்ணுறேன்னு நீ ஏன் எனக்கு கிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சுகா இப்படிலாம் என்ன இவங்க இப்படிலாம் வர வர அதிகமாக என்கிட்ட இப்படிலாம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒன் டேக்கு ஒன் கிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ ஹாரி அடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹாரி சிஓ ரூமுக்கு வெளியே நின்னா இந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அதே கம்பெனிக்குள்ளே நம்ம சுகாவோட டேடு வர்றதை பார்த்துட்டு ஐயோ இவர் இங்கே வராருங்கிற மாதிரி ஷாக்கானா அந்த ரூம்குள்ளே நம்ம ஜிமினாவும் நம்ம சுகாவும் தான் கொஞ்சம் க்யூட்டாக பேசிக்கிட்டு இருந்தா சுகா பயங்கரமாக கெஞ்சி கிஸ் பண்ணதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டார் போலுக்கு அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா அப்படியே பிக்கிஸ் ஒரு 10 பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணிவிட்டு போட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் பட்டலையே, நான் ஒட்டே கிஸ் மட்டும் கொடுக்கட்டுமா, நீ இத்தனை பிக்கிஸ் கொடுத்தல ஒத்த கிஸ் கூட கிடையாதுன்னா அப்படிடா என் ஹேண்ட்ஸை எதுவுமே ப்ளே ஆகாது, ப்ளே பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை வேறு நீ கட்டிக்கோங்கிற மாதிரி வேறு சுகா ஜிமினா கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் என்ன இதெல்லாம் ஓவர்டா, இவ்வளோ க்யூட்டாக இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்டை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு என்னால் எதுவுமே பண்ண முடில, அட்லீஸ்ட் ஒரு கிஸ் கூட கொடுக்க முடியலன்னா டென்ஷன் ஆகுது, ஹைப் ஆகுறேன். ஒரே ஒரு கிஸ் மட்டும்தான், என் ஹேண்ட்ஸ் தானே அவங்ககிட்ட அப்படி ப்ளே பண்ணுதுங்கிற, ஹேண்ட்ஸை வேணா தா என் டையை கலட்டி டைட்டாக கெட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ நீ என்னை கிஸ் பண்ணிட்டிருவியா, பண்ணிட்டிருவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி சொன்னால் ஜிமினா ஷையாகி சிரிச்சபடி இப்போ பாரு நான் எப்படி கட்டுறேன்ட்டுங்கிற மாதிரி டையை கலட்டி ஹேண்ட்ஸை க்ரிப்பாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா அந்த ஹேண்ட்ஸ் கட்டியிருப்பார்ல அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே ஜிமினாவோட நெக்குக்கு பேக் சைடில் ஹோல்ட் பண்ணபடி ஜிமினாவை இன்னும் ரொம்ப க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுட்டான் ஜிமினா ஒரு மாதிரி ஷையாக்கி ஃபேஸை இன்னொரு பக்கமாட்டி இருப்பேன்னா இங்கே பாரு பேபி அப்படியே என்ன பாட்டுரு ஹேண்ட்ஸை ரெண்டையும் கட்டி வச்சுருக்க இந்த பொசிஷனில் அப்படியே உன் ஃபேஸெல்லாம் கப் பண்ணப்படி என்கிட்ட ப்ளே பண்ண முடியாது, என்னை மட்டும் நோட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போவும் நோட் பண்ண மாட்டாரா அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினாவோட ஹெட்டுக்கு பேக் தரலன்னு 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினாவோட ஹெட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி சுகா அப்படியே ஜிமினாவோட லிப்பில் கிஸ் பண்ணுறாரு. பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஃபஸ்ட்டில் போட்டுங்கிற மாரி ஜிமினா நம்ம சுகா விட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணாலும் அந்த கிஸ் கொஞ்சம் லாங் ஆகிற மூமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஜிமினா அப்படியே அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணபடி ரியாலிட்டி இழந்தபடி சுகா பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த மாதிரி 2 பேரும் பயங்கரமாக லிப் லாக் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் கரெக்டாக அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணபடி சுகாவோட டாடி இந்த மொத்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிடுவார். ஹாரி தான் போச்சு போ இனி என்ன ஆக போப்படோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இருந்தான். கரெக்டாக சுகாவோட டாடி இதை பாட்டதை சுகா கிட்ட கேட்கவும் இல்லை. அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணாமலேயும் நேராக ஹவுஸ்க்கு வந்துடுவார். இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தா நம்ம ஹாரியை நோட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு ஹாரிக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியல. ஆனால் நம்ம சுகா கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டாரு, உங்களோட டேட் இங்கே வந்தார், நீங்கள் ஜிமினா கிட்ட க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டை அவர் பாட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகாவுமே ஒரு மாதிரி டென்ஷனான பொசிஷன்லேயும் நேராக ஹவுஸுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தா சுகாவோட டேடு தான் என்ன சுகா உனக்கு ஒர்க்கு வேறு ஒரு ஒர்க்கு கொடுத்தா நீ வேறு ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கியே, ஏன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுற ஐடியா உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எனக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு டேட், பார்த்தா அப்படி தெரியலையே டேட், எனக்கு புரியுது நீங்கள் இந்த கிம்மோட சொன்ன
லவ் பண்ணணும்னு சொன்னேன். பட் உன்னோட லவ் வேறு எங்கேயோ போன மாதிரி தெரியுது. எங்கே பாரு, நெக்ஸ்ட் டே அந்த டேக்கு மேரேஜ் அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கிம்மு சும்மாவே இல்லாமல் சுகாவோட டேடு ஜானுக்கே கொண்டு வந்து இன்விடேஷன் கார்டு வச்சுட்டு போயிருந்துருக்காரு. என்கிட்ட பாட்டு ஜானு டென்ஷன் ஆகி இந்த டேயை நம்ம சுகா மேரேஜ் பண்ணிப்பான்னு நினச்சா யாரோ ஒரு பர்சன்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்களேங்கிற மாதிரி அந்த டென்ஷன் லேட்டாக நேராக கம்பெனிக்கு வந்துருப்பாரு. போட்டா குறைக்கி நட்டாஷா வேறு சுகா வந்து கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயை லவ் பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி 2-3 இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பேன். ஆனால் பட் அதை வந்து நம்ம சுகாவோட டேடு ஃபஸ்ட்டில் நம்பியிருக்க மாட்டார். பட் இப்போ நேராக பார்க்குற மூமெண்ட்டில் அந்த கேர்ள் சொன்னதெல்லாம் உண்மையாச்சுங்கிற மாதிரி டென்ஷன் ஆக்கி எழுந்து சுகாவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுவார். ஏன் அடிக்க கூட செய்ய ஆரம்பிச்சிடுவார். நீங்கள் 2 பேரும் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னை பைத்தியன்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி தானடா? என்னை பைத்தியம் தானே நினச்சிட்டு இருக்கீங்க? என்னோட சன்னாச்சு. என் சன்க சரி பேசுகிறது தான் அந்த மாதிரி பேசுகிறாங்க. டேடு மேலே ஃபுல் ரெஸ்பெக்ட்லடாக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பட் 2 பேருக்குமே இந்த டேடு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாரு சுகா, உனக்கு நான் லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுவியே ஏட்டு பண்ணுவியே எனக்கு தெரியாது. அந்த கிம்மோட சன் அந்த கிம் டயாங் என் ஹவுஸுக்கு வரணும். அவனை நீ மேரேஜ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரணும். ஆனால் டேட், நான் யார்கிட்டையும் அதிகமாக பேச விரும்பல. நான் உனக்கு கொடுத்த ஒரே ஒரு ஒர்க், அந்த கிம் என்கிட்ட தோற்று போகணும். அதை மட்டும் நீ எனக்கு பண்ணு. இல்லை என் டேடி இன்றைக்கே டெத் ஆகிட்டானுங்கிற மாதிரி நீயும் உன்னோட பிரதரும் எனக்கு சேர்ந்து ஃபியூனல் நடத்திருங்க அப்படிங்கிற மாதிரி நேராக அவரோட ரூம்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணவும் சுகா வந்து ரூமை வந்து நாக் பண்ணுறாரு. டேடி, நான் சொல்ல வரது கேளுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? டேடி, எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் டேடுங்கிற மாதிரி எவ்வளவோ டோரை நாக் பண்ணாலுமே சுகாவோட டேடு வந்து டோரை ஓப்பன் பண்ணாத மூமெண்ட்டை பார்த்துட்டு டென்ஷன்லேயே சுகா அப்படியே நேராக கீழே இறங்கி வராரு. இந்த மாதிரி கீழே இறங்கி வேண்டா இந்த நியூஸ் ஜொங்குக்குமே மார்க் மூலியமாக தெரிய வந்துடுச்சு. என்ன சொல்கிற? டேக்கு மேரேஜா? ஆமாம், நீங்களும் டேய் பாஸும் லவ் பண்ணுறது கிம்முக்கு தெரிய வந்துருச்சு. அதனால டேக்கு உடனே ஃபோர்ஸிங்க அந்த கிம்முக்கு பர்சனல் பாடிகார்டாக ஒரு டென்னாம்ல அவனே மேரேஜ் பண்ணிக்க வைக்க போகிறாங்க. அவன் கூட டேயோட அங்கிள் சன்னா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு ஜொங்குக்கும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் அந்த பர்சன் நம்ம ஜொங்குக்கே மீட் பண்ணி அந்த டீலுக்கான கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ்க்கெலாம் சைன் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் பார்ட்னர் ஆகிக்கலாங்கிற மாதிரி சொல்லி பேசுறதுக்கு நெக்ஸ்ட் டே தான் சூஸ் பண்ணியிருப்பான். இப்போ நெக்ஸ்ட் டேயே கரெக்டாக வந்து டேக்கு மேரேஜ் என்னதோட ஜங்குக்குமே என்ன பண்ணனே தெரியல. இது ஹயாங்க்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஹயாங்க்கு தெரியும், கண்டிப்பாக உங்களோட பிரதர் ஏதாவது ஒர்க் பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நீ எதுக்கும் அதே பிளேஸ் 2 ஃபுல்லாக நோட் பண்ணிட்டுரு. யாருமே டேயை அந்த பிளேஸில் சேவ் பண்ண வரலன்னா நீ அந்த பிளேஸ்க்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி டேயை சேவ் பண்ணிடு. நான் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உடனே நம்ம கண்ட்ரிக்கு வந்துடுவேனுங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு, சரி பாஸ் நான் அதே மேரேஜ் காலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி காலை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ நம்ம டேயோட ரூம்குள்ளே எப்படின்னா கிம் என்ட்ரு ஆகுறாரு. டே அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா டேக்கு மேரேஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கிம் டேக்கு முன்னாடியே வச்சுட்டு, ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லாத்தையும் வேர் பண்ணிட்டு வாட்டே, இல்லைன்னு வச்சுக்கும் இந்த டேடை நீ வேறு மாதிரி பார்க்க வேண்டிகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேயும் கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணுறாங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி எனக்கு மேரேஜுன்னு தெரிஞ்சால் அந்த பிளேஸ்க்கு வந்து மேரேஜை பிரேக் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஒரு தைரியத்தில் ஜங்குக்கு வந்து சேவ் பண்ணுவானுங்கிற தைரியத்தில் அவருமே ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணபடியே மேரேஜ் ஹாலுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி மேரேஜ் ஹாலுக்கு போனால் மேரேஜ் ஹாலில் ஸ்டேஜில் ரிங் போடுற டைம் ஆகுது. ரிங் அப்படியே ஜாக் போட வரான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி டேயை மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியில் ரிங் போட போகிற மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே கன்னை ரோல் பண்ணபடி சீலிங்கை பாட்டபடி ஷூட் பண்ண போனால் அங்கே ஒரு 5 to 6 புல்லட்டு அப்படியே சீலிங்கை பட்டபடி பயங்கரமாக ஷூட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆகிறத பார்த்துட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால் நம்ம யோங்கியாக வரல மாஃபியா சுகாவாக என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி சுகா என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த யோங்கிக்கு என்ன ஆச்சு, என்ன பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் இந்த மாதிரி வந்துட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி கிம்மு நோட் பண்ணால் ஜாக்குமே அதே டவுட்லனா இந்த யோங்கி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், அது என்ன இவன் பின்னாடி இத்தனை பாடிகார்ட்ஸ் வராங்க, இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வரானுங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் இந்த மாதிரி ஸ்டேஜில் ஜாக்கும் ஸ்டேஜுக்கு கீழே கிம்மும் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். டேடா
யாருடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை நோட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டாக ஸ்டேஜு கிட்ட வந்து கிம்மை நோட் பண்ணபடியே நேராக அந்த பாடிகார்ட்ஸ், சுகாவோட பாடிகார்ட்ஸ் அவ்வளோ பேரும் அந்த மேரேஜுக்கெல்லாம் ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணபடி பிடிக்கிறாங்க. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி, கிம்முடா என்ன பண்ணிட்டு இருக்க யோங்கி, என்னோடய பிளேஸில் ஏதோ ப்ராப்ளம் பண்ண மாதிரி தெரியுது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அது மட்டும் இல்லை, இதெல்லாம் என்ன இது, இத்தனை பர்சன்ஸ் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷோவை பார்த்து பேசினா, எனக்கு இந்த பிளேஸில் குட்டியாக ஒரு ஒர்க் இருக்குது, ஏன் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அங்கே 2 கிளம்பிடுவேன். அது மட்டும் இல்லை கிம், அந்த ஒர்க்கே உன்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்ன வளரிக்கிட்டு இருக்கானுங்கிற மாதிரி கிம் ரொம்ப ஷாக்கானா. என்னோடய டேட் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப எரசாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. என் டேடை நீ ரொம்ப அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என் டேட் எனக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காரு, அண்டு கிம்மை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி எனக்காக ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒர்க்கை தான் இங்கே நான் ஃபினிஷ் பண்ண வந்துருக்கேன். என்ன ஃபினிஷ் பண்ண வந்துருக்கியா? என்னை கில் பண்ணி உன் டேடிட்ட கொண்டு போய் என்னோடய டெட் பாடியை காட்ட போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கிம் இந்த மாதிரி நக்கலாக சிரித்தபடி பேசினா. என் டேடு கேட்ட ரிவெஞ்சே வேறு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கிளாப் பண்ணால் பாடிகார்டு சும்மா நின்றவங்க கன்னை இல்லாட்டி ரோல் பண்ணபடி அப்படியே அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையும் ஏன் பண்ணபடி ஷூட் பண்ணுற மாதிரி நின்னா. நம்ம டேயோட மாமோட ஹெட்லேயுமே கன்னை வச்சபடி நிற்கிறாங்க. கிம்மோட ஹெட்டில் கூட கன்னை வச்சபடி நிற்கிறத பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக்கான மூமெண்ட்ல இருந்தால். கரெக்டாக நம்ம சுகாடாம் நான் ரிவெஞ்ச் என் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம சுகா ஸ்டேஜுக்கு வேகமாக வந்து டே முன்னாடி வந்து நிற்கவும், என்னடா பண்ணிகிட்ருக்க, என் சன்னிட்ட என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கிம்மு டென்ஷன் ஆனா. என்ன பண்ணுறது அங்கிள், என்னோடய டேடி கேட்டதே ரிவெஞ்சு தான். அந்த ரிவெஞ்சே யார் மூலியமாக உங்களுக்கு கொடுக்கணும்னு திங்க் பண்ணாருன்னா உங்கள் சன்னு தான். உங்கள் சன் இனி உங்கள் சன்னு கிடையாது, என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு அங்கே இருக்கிற அவ்வளோ பேர் ஷாக்கானா. ஜாக்கும் ஷாக்கானா. டே அதுக்கு மேலே ஷாக் ஆகி, யாரோட ஒய்ஃப் இடே என்ன என்னடா நினச்சிங்க, ஆளுக்கு வந்து என்ன மேரேஜ் பண்ணி பண்ணிக்கிறீங்க, நான் யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்டா, என் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால். நம்ம சுகா அப்படிலாம் இல்லை, டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிக்கவும் கிம்மு டென்ஷன் ஆகி, இங்கே பாரு யோங்கி, தேவையில்லாமல் ப்ராப்ளத்தை பெருசாக்காட்ட, உனக்கும் என் டேடுக்கும் எனக்கும் உன் டேடுக்கும் ப்ராப்ளம்னா என்ன வேணாலும் பண்ணு, என் பையனை அதே பிளேஸில் விட்டுட்டு போயிரு. என் பையனை ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், உன் பையனை உனக்கு எந்த லவ்வுக்கு பிடிக்கும், உன் பையனை நீ எந்த லவ்வுக்கு லவ் பண்ணுறனுங்கிறது தெரிஞ்சு தானே என் டேடு உன் பையனை எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு திங்க் பண்ணுறாரு. பேபிக்கிட்ட லவ்வை சொல்ல திங்க் பண்ணேன், பட் லவ்வை சொல்ல முடியல. என் டேடு உன்னோட கிம்மு ரொம்ப அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிகிட்ருக்கான், உன் பேபி தூக்கிட்டு வானுங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காரு. டேடை சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கேட்டே தருவேன். இந்த பிளேஸ்லேருந்து என் டேடோட ரிவெஞ்ச் ஏன் பண்ணதுக்கு டே அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகட்டான் போகிறேன். அது மட்டும் இல்லை, டே இப்போதுலேருந்து என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி டே ஸ்டேஜ்லேருந்து புஷ் பண்ணிட்டா. என்னை விடு, நான் கண்டிப்பாக ஜங்குக்கிட்ட சொல்லுவேன். எல்லோரும் என்னடா பண்ணுறீங்க, ஜங்குக்கு நீ எங்கடா போயிட்டு வளர்ந்த, ஜங்குக்கா அப்படிங்கிற மாதிரி கத்தின பொசிஷன்லேயே டே வந்து சுகா கூட வரமாட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணான். கிம்முக்குமே வர வழியில் இந்த ஹெட்டில் கன்னை வச்சபடி பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கும் டேயை ரொம்ப மாதிரி போஸ்ட்டில் இழுத்துட்டு போகிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, வேண்டாம் யோங்கி, எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, என்ன பனிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எனக்கு கொடுத்துரு, என் டே எதுவும் பண்ணாட, என் டே எதுவும் பண்ணிடாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிம் இந்த மாதிரி பேசுனா, பனிஷ்மெண்ட்டு இனிதான் உனக்கு இருக்குது, அதுவும் உன் சன் மூலியமாக அப்படிங்கிற மாதிரி கிம்முக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு டேயை புஷ் பண்ணி அப்படியே ஒரு 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சான். அப்படியே சுகா அப்படியே லைட்டாக லெஃப்ட் சைடில் திரும்ப வர இந்த மாதிரி திரும்பினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீரி ஐஸில் ஜிம்மி நான் நிற்கிறத பார்த்துட்டு சுகாவுக்குமே அப்படியே ஒரு மாதிரி ஐஸ்லாம் கலங்குது. அந்த பொசிஷன்லேயே ஒர்க்கு தான் இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜிம்மின் அவள் பாட்டும் பார்க்காத மாதிரி அப்படியே அங்கேருந்து டேயை புஷ் பண்ணி இழுத்தபடி போகிறாரு. டேடு நீ என்ன அந்த மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறேன் டேடு, எனக்கு யாரையுமே பிடிக்கல, ப்ளீஸ் டேடு, ப்ளீஸ் எனக்கு போக விட்டுறாட, அவங்க எல்லோரும் என்னை பனிஷ் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேனுங்கிற மாதிரி
கத்துற பொசிஷன்லேயே இங்கேருந்து இழுத்துட்டு போகிற மூமெண்ட்டை கிம் நோட் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆனோம். ஜிமினாவுக்கு ஹார்ட்டு முட்டமும் நொறுங்கிருச்சு. சுகா சொன்ன வேர்டு தான் அப்படியே திங்காயிருக்கும். இப்போ ஜிமினாவோட கிராண்ட்மாவோட டைஸில் தான் படுத்தபடி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்டா அழுறன்னு கேட்டாலுமே ஜிமினா எதையுமே சொல்லலை. ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்போவும் எதுவுமே சொல்லாமல் பயங்கரமாக அழுறாரு. என்னை சீட் பண்ணி ஏமாட்டிட்டான், என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசி என்னை லவ் பண்ணுறேன்லாம் சொன்னானே, கடைசியில் ஸ்டேஜில் இருக்கிற இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போயிட்டான். ரிச் பர்சன் தான் அவன் சீட் பண்ணி என்கிட்ட ப்ளே பண்ண திங்க் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் நம்ம சுகர் சீட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி தேம்பி அழுதுகிட்டு இருப்பாரா. என்ன